இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனங்களை ஏதாவது 1-2 10 நிமிடம் நாம் செய்துவிட்டாலேயே அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். எந்த நோயும் வராமல் நமது எடுத்த காரியங்களை செம்மையாக முடிக்கக்கூடிய வல்லமையும் நமக்கு கிடைக்கும். மற்ற மனிதர்களிலிருந்து நாம் வேறுபட்டு விடும். நினைவாற்றல் அதிகமாகிவிடும், மனோதிடம் அதிகமாகிவிடும், செயல்திறன் அதிகமாகிவிடும். இவையெல்லாம் நாம் இவற்றை பழக பழக நமக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள். நினைவாற்றலுக்கு எந்த கடையிலையும் எந்த மருந்தும் கிடையாது. மாணவர்களுக்கு நினைவாற்றல் தேவை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயம் முடிச்சூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் செயலர் மீனாட்சி சுந்தரம், முதல்வர் அமுதவல்லி அவர்கள் மிக முயற்சி எடுத்து அங்கே உள்ள பள்ளிகள் அத்தனை பேருக்கும் யோகாசனம் கட்டாயப்பாடமாக வைத்திருக்கிறார்கள். யோகாசன ஆசிரியர் ராஜகோபால் மிகவும் திறமைசாலி. நமது அரங்கிற்கு 25-30 பேரை அழைத்து வந்திருக்கிறார்கள். லோகேஷ் 10 வயது, அலெக்சாண்டர் 9 வயது. இப்பொழுது பூரண சலபாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்க, பூரண சலபாசனம் செய்யுங்க. படிநிலை விருச்சிகாசனம் என்றும் இதற்கு பெயர் சொல்வார்கள். பாருங்கள், காலை வளைத்து தலையை தொட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். முதுகு முதுமையாக வளைக்கப்படுகிறது. L4 L5 உள்ள பிரச்சனைகள், இன்னும் கழுத்திலே உள்ள பிரச்சனைகள், இவைகளெல்லாம் முக்கியமாக நீங்கக்கூடியது. வயிறு நன்றாக நரம்புகள் இழுக்கப்படுகிறது, தொடை நரம்பு இழுக்கப்படுகிறது, பந்துக்குண்ண முட்டு சரியாக வேலை செய்யும். இவைகளெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். முதுகெலும்பு தானாகவே நமது 2 கால்களையும் தூக்கி பின்னால் தானாகவே கொண்டு போய் விடுகிறது. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதுகெலும்புக்கு நம்ம எந்த வேலையும் கொடுப்பதே இல்லை. இந்த ஆசனத்தில் தான் பாருங்கள், அதனுடைய பலத்தினால் நினைத்த உடனே அப்படியே தூக்கி தலையில் காலை வச்சிருது. ஆகவே முதுகுத்தண்டில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை முதுமையாக நீக்கக்கூடியது இந்த பூரண சலபாசனம் அல்லது விருச்சிகாசனம் என்பது. இந்த ஒரு ஆசனத்தை செய்துவிட்டே மாணவர்கள் பள்ளிக்கு போய் விடலாம் அனுதினமும். அந்த அளவுக்கு உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் செம்மையாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். இப்போது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே டேர்ன் பண்ணு. படு, நேரே படு. அவசரப்படாமல் செய்யணும். காலை சேர்த்து பழங்க. கால் முட்டை சேர்த்து பழகு. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் இந்த ஆசனத்தை. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டு, அங்கே தலைவை இங்கே நீட்டு, நீ அந்த பக்கம் தலைவை. கொஞ்சம் முன்ன போ, கொஞ்சம் முன்ன. பல கோணங்களில் இந்த ஆசனம் செய்யப்பட்டிருக்கிறது. கை எப்படி வைத்திருக்கிறார்கள், கால்களை எப்படி மடக்கி தலையிலே வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவருடைய முகத்தில் எந்த கடுமையும் தெரியவில்லை. அதைத்தான் கவனிக்க வேண்டும். பல்லை கடித்து கொண்டோ, மூச்சை விகாரமாக வைத்து கொண்டோ, மூச்சை பிடித்து கொண்டோ இந்த ஆசனத்தை செய்யவில்லை. அப்பொழுதுதான் ஆசனத்தில் முழுமையாக பலன் கட்டும். ஏனென்றால் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் இருக்கிறார்கள். மூச்சை பிடித்து செய்தால் அதிக நேரம் நிற்க முடியாது. மூச்சு போயிட்டு வந்துகிட்டே இருந்தால் தான் அந்த ஆசனத்தில் நம்ம அதிக நேரம் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து முதல்ல உட்கார்ந்த மாதிரி பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். சிறு வயது முதற்கொண்டே நாம் செய்து வேண்டும். பெரியவர்கள் செய்வது என்பது சற்று கடினம். ஆனால் போட்டிகளில் சில பெரியவர்களும் இதுபோன்ற வடநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய வயதானவர்கள் இதுபோன்ற ஆசனங்களை செய்கிறார்கள். பல்வேறு போட்டிகளில் அகில இந்திய அளவில் நான் சில போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவர்களை பார்க்கும் பொழுது பெரியவர்கள் 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் செய்கிறார்கள். ஆகவே ஆசனம் என்பது யாராலையும் செய்ய முடியாது என்பது அல்ல. முதுகெலும்பு ஒரே கட்டையாக வைக்கவில்லை, வட்டமாக எலும்புகளை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றை எப்படி வேணாலும் வளைக்கலாம், எப்படி வேணாலும் திருகலாம். முன்பின் வளையக்கூடிய ஆசனங்கள், முதுகை திருகக்கூடிய ஆசனங்கள், இப்படி பல ஆசனங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் தேர்ந்தெடுத்து இதை பழகி நோயற்ற வாழ்வுக்கு நீங்கள் வழிகாண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.